வெளியில் இபி சப்போர்ட்டு ஒரு வாரம் இல்லைன்னா கூட நம்ம பிரச்சனை இல்லை. எந்த விதமான லக்ஸரி குறைவும் இல்லாமல் நம்ம முழுமையாக பயன்படுத்த முடியும். இதுதான் அந்த ஆன் கிரிட் ஹைப்ரிட் சிஸ்டத்தோடைய ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான விஷயம். முன்னெல்லாம் லெட் ஆசிட் பேட்டரி வந்துக்கிட்டு இருந்தது. ஆரம்பத்தில் எங்கள் கஸ்டமர் நிறைய பேர் 10 பேட்டரி 20 பேட்டரிலாம் போட்டு எனக்கு இபி பவரே வேணாம் சார், நான் சோலார் நானே போட்டு நானே யூஸ் பண்ணணும், என் வீடு ஃபுல்லாக சோலார் பிளேட் போடணும், அந்த மாதிரிலாம் நிறைய தீவிரமான ரசிகர்கள்லாம் இருந்தாங்க. அப்போ நிறைய சிரமங்கள் நமக்கு. ஏன்னா ஒரு லெட் ஆசிட் பேட்டரி நீங்கள் போகிறீங்க அப்படின்னா புதுசாக அன்றைக்கி தான் வாங்கியிருக்கிறீங்க. அன்றைக்கி வாங்கின பேட்டரியோடைய எஃபிஷியன்சி எவ்வளோ இருக்குன்னு கேட்டிங்கன்னா 72% தான் இருக்கும். ஏன்னா அந்த பேட்டரியோடைய பெர்ஃபார்மன்ஸ் எஃபிஷியன்சி 90% இருக்கும். டெப்த் ஆஃப் டிஸ்சார்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. மேக்ஸிமம் எவ்வளோ அந்த பேட்டரியிலேருந்து எடுக்கலாம் அப்படின்னா 80% தான் எடுக்க முடியும். ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 72% தான் ஓவரால் எஃபிஷியன்சி. அப்போது நீங்கள் 1000 வாட்ஸ் அந்த பேட்டரியில் கொண்டு போய் ஸ்டோர் பண்ணுறதுக்கு கொடுத்தீங்கன்னா வெறும் 720 வாட்ஸ் தான் அதுலேருந்து எடுக்க முடியும். கிட்டத்தட்ட 28% லாஸ் நமக்கு. ஆனால் இப்போ வந்திருக்கிற இந்த லித்தியம் ஃபெரஸ் பாஸ்பேட் பேட்டரிஸில் 95% வரைக்கும் எஃபிஷியன்சி இருக்கும். லாஸஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால் நம்ம ஸ்டோர் பண்ணுற அவ்வளோ எனர்ஜியும் அப்படியே நம்ம எடுத்துக்கலாம்.